गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु विठ्ठलदास महाराज की ஜெய். மைத்ரேயர் விதுரருக்கு இந்த சுவாயம்பூமனு புத்திரியாக இருக்கக்கூடிய ஆகூதி தேவகூதி பிரசூதி பிரியவர்த்தன் உத்தானபாதன் இவரோட சரித்திரம் சொல்லும் வாயில் திருத்திய ஸ்கந்தத்தை பூர்த்தி பண்ணி மேலே சதுர்த்த ஸ்கந்தத்தில் ஆகூதியினுடைய கதையும் முதல் அத்தியாயத்தில் பூர்த்தி பண்ணிவிட்டு பிரசூதியினுடைய கதையாக சொல்கிறார். பிரசூதியினுடைய கடைசி பெண்ணாக இருக்கக்கூடிய தாக்ஷாயினி ஏன் காலமானான்னு கேட்ட உடனே மேலே இந்த ரெண்டாவது அத்தியாயத்தில் அந்த கதை ஏன் ஆனதுன்னு சொல்கிறார். நம்ம கபில வாசுதேவன் சொல்லும்போது, அப்பா வினயமாக இரு, அகம்பாவத்தோடு இருக்காத, உலகம் முழுக்க பகவானாக பாரு, யாரையும் ஹிம்சிக்காத அப்படின்னு அடிக்கடி எல்லா அத்தியாயத்திலும் கிட்டத்தட்ட சொல்லியிருக்க. ஏண்டா இவர் அடிக்கடி எல்லா அத்தியாயத்திலும் இப்படி வினயமாறு அகம்பாவப்படாத, மமத்தையோடு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் எல்லா அத்தியாயத்திலும் கிட்டத்தட்ட சொல்லிட்டார். நம்ம கேட்டோம், இப்படி அகம்பாவமாக ஒருத்தன் இருந்தான்னா அவனை எவ்வளோ தூரம் கொண்டு போகிறதுன்றதுக்கு உதாரணமே தக்ஷன் தான். அவன் கதையெல்லாம் பின்னாடி வரப்போகிறது. இப்போ கபில வாசுதேவர் சொன்னது சத்தியம்னு தோன்றதான் அந்த தக்ஷனுடைய கதையை பார்க்கும்போது. அகம்பாவத்தினால் என்ன பண்ணுறான்னா தன் பெண்ணை மறந்தான், கோபத்தினாலையும் தேசத்தினாலையும் உலகத்துக்கே எல்லாருக்கும் அந்தரியாமையாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன்னு மறந்தான். இப்படி தப்புக்கு மேலே தப்பு பண்ண போகிறானா அந்த தக்ஷன். இப்படி இந்த தாக்ஷாயினி காலமானார் அப்படின்னு சொன்ன உடனே மேலே அந்த மைத்ரேயரை பார்த்து இந்த அத்தியாயத்தில் விதுரர் கேள்வி கேட்குறார். என்னது இது ஆச்சரியமாக இருக்குது. பொதுவாக இந்த உலகத்தில் பெண்ணை கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், பெண்ணை கொடுத்தான்னா அந்த மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் மாமனார் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவார். அது எல்லாருக்கும் தெரியும் ஒன்றும். ஏன்னா பெண்ணை கொடுத்துட்டோமே, பெண்ணை கொடுத்து தொலைச்சாச்சு, அப்புறம் போய் அவர்கிட்ட முறுக்கின்றெல்லாம் இல்லாதபடிக்கு முன்ன பின்ன இருக்கிற மாப்பிள்ளையும் உங்களை மாதிரி உண்டா, நீங்கள் தான் இந்திரன் சந்திரன் அப்படின்னு கொண்டாடி அவரை பார்த்துக்கிறது உலகத்தில் உள்ளது. இது சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த மாப்பிள்ளையே கொண்டாடி வச்சு தன் மாப்பிள்ளை மாதிரி உண்டான்னு சொல்லி அவரை மனசு சமாதானப்படுத்தி அசடாக இருக்கிற மாப்பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி இருக்கிற இந்த உலகத்தில் எல்லோருக்கும் சராச்சர குரு, எல்லார் கஷ்டம் சராச்சர குரு. இந்த உலகத்தில் ரெண்டு விதமான பொருட்கள் இருக்குது. ஒன்று சரம் அச்சரம், அசையும் பொருள் அசையா பொருள். அவைகள் ரெண்டுத்துக்கும் சராச்சர குருவாம் பரமேஸ்வரன். அந்த குருவாக இருந்து கொண்டு எல்லாரையும் அழுத்தி செல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லோருக்கும் அந்த தத்துவத்தை உபதேசம் பண்ணுற பரமேஸ்வரன் அர்த்தம். எல்லோருக்கும் அந்தர்யாமியாக பரமேஸ்வரன் தான் இருக்காருன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட பரமேஸ்வரன்ட்ட போய் எப்படி கோச்சிக்கலாம்? சாதாரண இருக்கிற மாப்பிள்ளையே தலை வச்சு கொண்டாடுவான்னா சராச்சர குரும், சராச்சரத்துக்கெல்லாம் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை எப்படி துவேஷ வச்சார் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்டுட்டு, அதுக்கும் மேலே இந்த பரமேஸ்வரன்ட்ட போய் கோபம் வரலாமா? அவர் எப்பேற்பட்டவர்னா நிர்வைரம் சாந்த விக்கிரகமா. நிர்வைரம்னா கோபமே வராதான் அந்த பரமேஸ்வரனுக்கு. வைரம்ன்றது ரொம்ப 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 கெட்ட குணம், துர்குணமாக சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில். இந்த வைரம்னா என்னென்னா, ஏதாவது ஒன்று நம்ம இன்றைக்கி எதாவது அடைஞ்ச பண்ணிட்டான்னா சில பேருடைய சுபாவம் உடனே மறந்துட்டு சகஜமாக பேச ஆரம்பிச்சிருவா. இப்படி ஒரு சண்டை நடந்துதானே தெரியாது, இவங்க கூடயா நம்ம எப்படி சண்டை போட்டோம் அப்படின்னு இருக்கும் சில பேருடைய சுபாவம். அது நல்ல சுபாவம்னு சாஸ்திரத்தில் சொல்கிறது. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவான்னா, அவன் ஏதோ சரியான மாதிரி நடிப்பான், ஆனால் அது மனசில் வச்சுட்டே இருப்பான். சரியான சமயம் வரும்போது காலவாரி விடுவான். அதுக்கு வைரம்னு பேர். அது கூடவே கூடாதான், அந்த வைர புத்தி வரவே கூடாது. அது இருந்தாலும் எல்லோரும் மாற்றிக்கணும். பரமேஸ்வரன் அப்படின்னா நிர்வைரம், கோபமே கிடையாது அவருக்கு, கோபமே வராது. பின்னாடி எத்தனை நடந்ததுக்கப்புறம் நாரதர் போய் உசிப்பிடுறார் கைலாசத்துக்கு போய். என்ன சுவாமி நீர் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, மேலே போய் அந்த தட்சணை ஏதாவது பண்ணணும்னா உடனே அப்படியா சரின்னு நாரதர் பேச்சை கேட்டோன்னா மேலே ஒரு ரியாக்டே ஆறார். அப்படி நிர்வைரமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் சாந்த விக்கிரகமாக. இப்போ ஏன் கோபம் ஏன் வரும்? இப்போ தேசங்கள் கோபங்கள் ஏன் வருதுன்னா, இவர் ஏதாவது பேச அவன் ஏதாவது பேச இப்படி பேசிகிட்டே இருக்கு. இந்த வாக்குவாதத்தினால தான் அது அடுத்தது பெரிய துவேஷமாக மாறுது, சண்டைகள்லாம் வருது. பரமேஸ்வரன் நீ என்ன கோபிச்சுட்டாலும் என்ன திட்டினாலும் அவர் எப்படி இருந்தாருன்னு மேலே வரப்போகிறது. அவர் எதுக்கும் ரியாக்ட் ஆகாமல் எதுக்கும் பதில் சொல்லாமல் இருக்கிறவன்ட்டு போய் கோச்சிப்பால் அவத்தர். நிர்வைரம் சாந்த விக்கிரகமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் அதுக்கும் மேலே ஆத்மாராமனா, இந்திரியாராமனாக இருக்கிறவன் மேலே தான் கோபம் வரும். இந்திரியாராமனா நான் என்ன பண்ணுவான், இந்திரியத்துக்கு வேணுங்கிற சந்தோஷத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு அது பின்னாடியே சுற்றின்னு இருக்கிறவனை பார்த்தா தான் நம்மளுக்கு கோபம் வரும். எத்தனை தடவை காஃபியை குடிப்பேன் அப்படின்னு திட்டுவோம். போர் 2 கரண்டி பாயசம்
3 கரண்டி பாயசம் எதுக்கு இத்தனை கரண்டி பாயசம் விட்டுக்கிறேன்னு திட்டுவோம். ஏன்னா அந்த இந்திரியத்தை திருப்திப்படுத்தணுன்றதுக்காக அதை பின்னாடி போய் போய் சுற்றுறவனை தான் கோபம் வரும் இந்த உலகத்தில். ஆத்மனியே ஆறாமகா, ஆத்மாராமனாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன்ட்ட எப்படி கோபம் வரும்? ஆத்மாராமன்னா வெளியிலேருந்து ஒரு சாதனை வந்து தான் அந்த ஜீவனுக்கு சௌக்கியத்தை கொடுக்கணுன்றதில்ல, தன் ஆத்மாவிலேயே ஆனந்தத்தை அனுபவிச்சுருக்கிற ஒரு ஜீவன்னு சொல்கிறார். அப்படி அந்த ஜீவனுக்கே பரமாத்மாவாக இருந்து பலதாதாவாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் ஆத்மாராமம் கச்சம் துவேஷ்டி. இப்படி இருக்கிற பரமேஸ்வரனை ஒருத்தனை போய் துவேஷிக்கணும்னு தோணுமா? எப்படி இந்த தக்ஷன் துவேஷிச்சான்? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. போராட்டத்துக்கு பெண்ணை வேற கொடுத்துருக்கான். பெண்ணை கொடுத்தான்னா என் மாப்பிள்ளை முன்ன பின்ன இருந்தாலே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பா. இப்போ ஏற்பட்ட பரமேஸ்வரன்ட்ட கோபிச்சுட்டு இப்படி கோபத்தை காமிச்சான்னு நீங்கள் சொல்லி அதனால் வந்த ஒரு சண்டைனால சச்சரவுனால தாக்ஷாணியால் தன் சரீரத்தை விட்டால்னு சொல்கிறீங்களே, இந்த கதையை நீங்கள் அவசியம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விதுரர் மைத்ரேயர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். பிரம்மாதி தேவர்கள் எல்லோரும் சேர்ந்துட்டு இந்த சத்ரயாகம் அப்படின்ற யாகத்தை சங்கல்பம் பண்ணிக்கிறார். இந்த சத்ரயாகம்னாலே 1000 வருஷம் சாத்தியமாக இருக்கக்கூடிய யாகம். நம்ம ஜென்மாவில் நம்ம பண்ண முடியாது. இது வந்து போன ஜென்மாக்களில் பிரம்ம ரிஷிகள் அந்த மாதிரி ஆயுஷ் ஜாஸ்தி இருக்கிறவர்கள் கொண்டு பண்ணக்கூடிய யாகம் அது சத்ரயாகம். தேவர்களும் பிரம்ம ரிஷிகளும் சேர்ந்து சங்கல்பம் பண்ணிக்கிறா. இதில் பிரம்மாவும் இருக்கார். இப்படி ஒரு அமோகமாக இருக்கக்கூடிய யாகத்தை எல்லோரும் சங்கல்பம் பண்ணிக்கிறா. அந்த யாகத்துக்கு தேவதைகள் வரா, ஜோடி ஜோடியாக வரா. அக்னியோடைய சம்சாரங்கள், அவர் 49 அக்னின்னு சொன்னனே, அவரை எல்லாரையும் அழிச்சுன்னு வந்திருக்கார் அக்னி. எல்லாம் பிரம்ம ரிஷிகள் எல்லோரும் வந்திருக்கா அந்த யாகத்துக்கு. அந்த யாகத்துக்கு பரமேஸ்வரனும் வந்திருக்கா, பிரம்மதேவனும் வந்திருக்கா. இத்தனை பேரும் வந்திருக்கா. மேலே தக்ஷனும் வருவான் அந்த யாகத்துக்கு. இப்படி எல்லாரும் இந்த யாகம் ஆரம்பித்து நடந்துட்டுருக்கு. அதாவது விமர்சையாக, ரொம்ப விமர்சையாக நடக்கிறது தான் இந்த சத்ரயாகம். இந்த விமர்சையாக நடத்தக்கூடிய அந்த சத்ரயாகத்துக்கு கடைசியாக தான் தக்ஷன் வரானா. அவன் ரொம்ப தேஜஸ்வியான், நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் கூட, ரொம்ப தேஜஸ்வி. அதனால தான் வந்து இந்த நவ பிரஜாபதிகளில் பிரம்மதேவன் வந்து அந்த தக்ஷனை வந்து சீஃபாக ஆக்குறார். அப்படின்னா என்னென்னா, பிரம்மதேவனுக்கு அடுத்த பதவியாக தக்ஷனுக்கு இந்த பிரஜாபதி உண்டு பண்ணுறதுல, பிரஜைகளை உண்டு பண்ணுறதுல அவனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்கார். அவன் நல்ல தேஜஸ்வி. அப்படி அவன் தேஜஸோடு அந்த யாகசாலைக்குள்ளே வரும்போது பார்த்தா பிரம்ம ரிஷிகள், தேவதைகள், அக்னி எல்லாம் எழுந்துட்டு வர்ணம் ஸ்வாகத்தம் ஸ்வாகத்தம்னு சொல்கிறதான் தக்ஷனுக்கு. அவனே தேஜஸ்வி இப்படி இருக்கா. எல்லோரும் வந்தால் சொன்னால் பொதுவாக இந்த மாதிரி இருந்தால் மகான்கள் என்ன சொல்லுவா, ரொம்ப சந்தோஷம்னு கையை கூப்பிப்பா, அவளுக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிடுவா, நீங்கள்லாம் என்னை குறித்து எழுந்துக்கலாமா, எல்லோரும் உட்காந்துக்கோங்கன்னு இப்படி தான் லோகத்தில் இருப்பா. இவன் தேஜஸ்வி இருக்கிறதுல இவனுக்கு எந்த மாற்றமும் இல்லை. இத்தனை தேஜஸும் உனக்கு வினயம் இல்லைன்னா பிரயோஜனப்படாதுன்னு இங்கேன்னு தெரியுது. இப்படி தேஜஸ்வியாக வந்த இவன் எல்லாரும் எழுந்துக்கிறான்னு அதை பார்த்து சந்தோஷமாவது படலாம். இவன் நமஸ்காரம் பண்ணலைன்னாலும் அதுக்கும் மேலே துர்புத்தி என்ன தோன்றதுன்னா, இவர்கள்லாம் யாரெல்லாம் எழுந்துக்கலன்னு ஒருத்தர் செக் பண்ணிட்டான். இத்தனை பேர் எழுந்துன்றவாளை பார்த்து சந்தோஷப்படலை, யாரெல்லாம் எழுந்துக்கலையோ அவளை பார்த்து ஒரு நோட்டம் விடுறானோ. இப்படி தான் வந்து திமிர் அகம்பாவிகள்லாம் பண்ணுவாள். நான் வரேன், இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கேன், நான் வந்தால் எழுந்துக்க வேணாமோ? எழுந்துன்றவாளுக்கு அந்த படுற சந்தோஷத்தை விட எழுந்துக்காதவனை பார்த்து திட்டுறது தான் ஜாஸ்தி இருக்கும் இந்த மாதிரி அகம்பாவிகள்லாம். அப்படி பார்க்கும்போது பார்த்தா 2 பேர் எழுந்துக்கலையா. ரிதே விரிஞ்சம் சர்வம் ச. விரிஞ்சம்னா யாருன்னா பிரம்மதேவன். பிரம்மதேவன் எழுந்துக்கலன்னு உடனே தன்னுடைய அப்பா போனா போகிறதுன்னு மன்னிச்சு விட்டானா. சரி, அப்பாவாக இருந்துட்டு போயிட்டார், அவர் எதுக்கு எழுந்துக்கணும்? அப்பா தான் இவனுக்கு அந்த பதவியே கொடுத்துருக்கார். ஆனாலும் அப்பா எழுந்துக்கலன்னா பரவாயில்லன்னு நினச்சானா. பக்கத்தில் பரமேஸ்வரன் எழுந்துக்கலன்னு கோபம் வந்துடுது. ஏன்னா அந்த பரமேஸ்வரன் இவர் என்ன நினைக்கிறான், இவன் என்ன நினைக்கிறான்னா, தக்ஷன் இந்த பரமேஸ்வரன் என்னுடைய மாப்பிள்ளை, இவன் என்னுடைய சிஷ்யன். என்னுடைய சிஷ்யன், மாப்பிள்ளைன்னா சிஷ்யன், ஏன்னா பொண்ணை கொடுத்துருக்கானோ, அதனால் என்னுடைய சிஷ்யன், என்னுடைய மாப்பிள்ளை, நான் வரேன்னு தெரிஞ்சால் வந்து வாசலில் நின்றுட்டு நான் வரக்கார டோரை திறந்து விட்டு வாங்குவாங்கன்னு உள்ளே அழிச்சுன்னு போய் எனக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணணும். இவன் என் பொண்ணை கொடுத்துருக்கேன், அதை விட்டுட்டு நான் வந்து எழுந்துக்காமல் இருக்கானேன்னு என்ன பண்ணுறாருனா, மேலே எழுந்துண்டவாளை பார்த்து சந்தோஷப்படலை, இத்தனை தேஜஸ் இருக்கு எதுக்கும் அதை கண்டும் சந்தோஷப்படலை, எழுந்துக்காத பரமேஸ்வரனை குறித்து மேலே நிந்த பண்ண ஆரம்பிச்சிட்டானா அந்த தக்ஷன். மேலே சிவன் இந்த பண்ண ஆரம்பிக்கிறான்னா என்னென்னா, பரமேஸ்வரன்கிட்ட எந்த வஸ்துக்கள்லாம் இருக்கோ, எந்த வஸ்துக்கள்லாம் தொட்டால் ஸ்நானம் பண்ணுமோ, எது அசிவமோ அத்தனையும் பரமேஸ்வரனுடைய சம்பந்தத்தினால நாம் பூஜிக்கிற மாதிரி ஆகிடுது எல்லாம். அந்த கபாலத்தை வந்து போய் மிதித்தோம் தொட்டோம்னா ஸ்நானம் பண்ணணும். ஆனால் அந்த கபாலத்தை தெளிச்சுட்டு இருக்கிற பரமேஸ்வரனை பூஜை ரூமில் வச்சுட்டு நம்ம அர்ச்சனை பண்ணுறோம். இதே மாதிரி எல்லா விஷயம்
இந்த தோல் சம்மந்தப்பட்ட இந்த மான் தோல் புளித்தெல்லாம் சிலது தான் வந்து ஜபத்துக்கு உகந்தது. எல்லா தோலையும் தொட்டால் அசுத்தி, ஸ்நானம் பண்ணணும். ஆனால் அவைகளை தரிச்சுட்டுருக்கார் பரமேஸ்வரன். டமரு கையில் வச்சுட்டுருக்கார். இந்த மாதிரி எதெல்லாம் தொட்டால் ஸ்நானம் பண்ணமோ அத்தனையும் தன் உடம்புல வச்சுட்டு அதோட பூஜை ரூமுக்கு வந்து நம்மக்கிட்டேருந்து பூஜையை வாங்கிக்கிறாராம். அசிவமாக இருக்கிற பொருட்கள் எல்லாம் பரமேஸ்வரன்கிட்ட போனதுனால அது பரம மங்களமாக மாறினது. அப்பேற்பட்ட பரமேஸ்வரனை பார்த்து இவன் இதெல்லாத்தையும் வச்சுன்னு சுத்துறானேன்னு சொல்லிட்டு இந்த பரமேஸ்வரனை நிந்த பண்ண ஆரம்பிக்கிறானா. ஒவ்வொன்றா சொல்லி என்னென்னா, உடம்பு முழுக்க சுடுகாடு சாம்பலை பூச்சின்னு இருக்கான், அப்படியே அவதூதனாக சுற்றின்னு இருக்கான், அப்பப்போ வந்து சிரிக்கிறான், அப்பப்போ அழறான், இப்படின்னு பலவிதமாக இந்த பரமேஸ்வரனை நிந்த பண்ண ஆரம்பிக்கிறானா. இப்படி ஒருத்தனுக்கு என்னுடைய பெண்ணை போய் கொடுத்தனே இப்படிலாம் சொல்கிறானா. என்ன சொல்கிறான்னா, எந்த ஒரு பரமேஸ்வரனுடைய விபூதியை பார்த்து, இப்பேற்பட்ட விபூதியை பார்த்து எனக்கு பரம சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஞானசம்பந்தர் சொல்கிறாராம். 3 வயசில் ஞானசம்பந்தருடைய அப்பா அம்மா ஞானசம்பந்தருடைய வாக்கில் இந்த பால் வடியும் போது ஏது உனக்கு பால்னு கேட்ட உடனே எனக்கு பார்வதி அம்மா தான் பால் கொடுத்தா. அப்போ வந்தும்போது ஒருத்தரை கண்டேன் நான். அவர் சொல்லும்போது ஞானசம்பந்தர் உடம்பு முழுக்க இந்த விபூதியை பூசிண்டு வந்தாராம். என் உள்ளம் கவர்கல்வன் அப்படின்னு சொல்கிறாராம் பரமேஸ்வரனை. இப்படி வந்தாரே, என் மனசை அபகரிச்சின்னு போயிட்டாரே அப்படின்னு 3 வயசு குழந்தை சொல்கிறது. இப்படி எந்த பிரபுவை பார்த்து, சரீரத்தை பார்த்து நாம் வந்து சந்தோஷப்பட்டு ஆராதனை பண்ணுறோமோ அப்படி இருக்கிற பிரபு உடம்பு முழுக்க சுடுகாடு சாம்பல், உடம்பு வஸ்திரம் இல்லாமல் வந்து உடம்பு முழுக்க இந்த கபால மாலையை போட்டுன்னு கையில் போகிறதுக்கு பிரம்ம கபாலம் வேறு, இப்படிலாம் இருந்துன்னு இந்த பரமேஸ்வரன் சுற்றுறான். அப்படியே சில சமயத்தில் பார்த்தா சிரிக்கிறான், சில சமயத்தில் அழறான், சில சமயத்தில் ஓடுறான். இப்படிலாம் வந்து ஒரு உண்மத்தன் பைத்தியம் போல் சுற்றின்னு இருக்கான் அப்படின்னு இந்த தக்ஷன் நிந்த பண்ணுறானா. இவனுக்கு என்ன தெரியும்? இவனுக்கு இந்த அகம்பாவத்தில் இருக்கிற உலகம் தெரியாது. பிரகலாத சுவாமியோடைய லட்சணத்தை வந்து பின்னாடி சுகாச்சாரியால் சொல்லும்போதே கொச்சித் தசன்னு கொச்சின் ரித்யன்னு இப்படி தான் சொல்கிறார். அந்த பிரம்மானுபவத்தில் இருக்கிறவா எல்லாரும் எப்படி இருப்பான்னா, திடீர்னு சிரிப்பாலாம், ஏன் சிரிக்கிறான்னு தெரியாது, திடீர்னு அழுவாலாம், ஏன் அழுவான்னு தெரியாது, திடீர்னு குப்புன்னு எழுந்து ஓடுவாலாம். இப்படி அந்த நிலையில் இருக்கிற பக்தனே அப்படி இருக்கும்போது அதை கொடுக்கக்கூடிய பரமேஸ்வரன் எப்படி இருப்பார்? அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ஞானி லட்சணம் போல் இருந்துட்டு எதுவுமே சாஸ்வதம் இல்லை, நீ எங்கே போனாலும் கடைசியாக எங்கிட்ட தான்ப்பா வரணும், அங்கே போயாவது நான் உன்னை உத்தாரணம் பண்ணுறேன் அப்படின்னு பரமேஸ்வரன் சுடுகாட்டில் உட்காந்துன்னு நம்மளை உத்தாரணம் பண்ணிட்டு இருக்கார். அப்பேற்பட்ட பரம பவித்திரனாக இருக்க பரமேஸ்வரனை பார்த்து மகா நிந்த பண்ணுறாராம். அதுக்கு மேலே 3 கண்ணோட பரமேஸ்வரன் இருக்காரோ. இவன் பாரு குரங்கு மாதிரி பார்த்துன்னு இருக்கான். மான்விழியாலான என் பெண்ணை இவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், என் பெண்ணு என்ன தான் கஷ்டப்படுறாளோ என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு இவ்வாறு பரமேஸ்வரனை பலவாறு நிந்த பண்ணுறான் அவருடைய அந்த வேஷபூஷணங்களை பார்த்து. பொதுவாக இந்த உலகத்தில் ஒருத்தரை நம்ம திட்டுறோன்னு வச்சுக்கோங்க, இப்படி கோபத்தோடு திட்டுறோம். அப்படி திட்டும்போது அவனும் அதுக்கு ரியாக்ட் ஆகி எதாவது சொன்னால் தான் சொரணம் இருக்குன்னு நம்மளுடைய கோபமானது சமனமாகும். இப்படி நம்ம திட்ட அவன் சிரிச்சுட்டே உட்காண்டிருந்தானா நம்மளுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியாகிடும், இன்னும் நிறையா திட்ட ஆரம்பிச்சிடும். இதான உலகத்தில் நடக்கும். இங்கே என்ன நடக்கிறதுனா அதே மாதிரியே அவர் எப்பயுமே நிர்வைரம் சாந்த விக்கிரகம்னு இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட அவர்கிட்ட போய் ஒரு சும்மா ஏதாவது சொல்லிட்டு அவர் என்ன கோச்சிக்க போகிறாரா? இப்படி இவன் திட்ட இவன் என்னன்னா இவன் திட்ட அவர் மாறிடுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அவர் ஒன்றை மாற்றக்கூடியவர், அவர் மாற போகிறாரோ? அவர் சாதாரணமாக எப்பயும் போல் பிரசன்ன முகனாக பரமேஸ்வரனாக சிவமாக உட்காண்டிருக்கார், சிவப்பழமாக உட்காண்டிருக்கார். இப்படி அவர் உட்காண்டிருக்கிறது பார்த்தோன்னே இவனுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தி ஆகிடுது. உடனே என்ன பண்ணால் கையில் ஜலத்தை எடுத்துட்டானா அந்த ஜலம் கோபத்தோடு பார்க்குறோம் கொதிக்கிறது. அந்த ஜலம் சாபத்தை கொடுக்கலான்னு தீர்மானம் பண்ணி மேலே என்ன சொன்னான்னா, இந்த உலகம் இருக்கிற பரியந்தம் உங்களுக்குன்னு ஒரு ஆகுதி கொடுக்கணுமோன்னு, மகாவிஷ்ணுவுக்கும் கொடுக்கணும், பிரம்மாவுக்கும் கொடுக்கணும், பரமேஸ்வரனுக்கும் கொடுக்கணும். அதனால் இந்த உலகம் இருக்கிற பரியந்தம் உனக்கு வந்து ஆகுதி சமபங்கி போஜனமே கிடையாது. அதனால் உனக்கு என்னென்னா எப்பயுமே உனக்கு தனியாக இலை போட்டு சாப்பாடு தான், நீ எல்லாருக்கூடையும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நீ அருகன் இல்லை, இப்படி அசுத்தமாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னா சகபாகம் நலபதாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யாக யஜ்யங்கள் எல்லா கர்மாக்களையும் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாபத்தை கொடுக்குறான். அவர் சாபத்தை கூட அவர் சாப்பிட்டு தான் அவருக்கு வயிறு பண்ணுமான்னு அவர் என்ன பண்ணார்னா அந்த சாபத்தை போக்கிக்கக்கூடிய சக்தி உள்ளவர் தான். இதுவும் பரவாயில்ல இருக்கட்டுமே, அது போக்கின்றார்னா அப்புறம் ஆத்மாராமர் கிடையாது, எல்லாத்தையும் ஏற்றுக்கிறவாறு தான் ஆத்மாராமர்கள் அப்படின்னு இருக்கும்போது அதை ஏற்றுண்டாராம் அந்த சாபத்தை. அதனால தான் நம்ம எல்லா சாத்த காரியங்கள் பண்ணும்போது நமோ ருத்ராய பசுபத ஏ ஸ்வாஹா ருத்ராய எதன் நமமான்னு சொல்லிட்டு அப்போ புஷ்பிருஷான் வாத்தியார் சொல்லுவார், கையை அலம்பிப்போம். அதுக்கு என்னென்னா பரமேஸ்வரனும் எல்லாருக்கூடையும் சேர்ந்து ஆகாரம் கிடையாது, தனியாக ஆகாரம் போட்டு அவர் அமிச்சாச்சு அப்படின்னு அர்த்தம்.
அதை ஏத்துண்டாராம் பரமேஸ்வரன். இப்படி ஒரு சகபாகம் நலபதாம்னு ஒரு சாபத்தை கொடுத்தான் தக்ஷன். இப்படி பரமேஸ்வரனை சபிச்சுட்டு, அவர் சபிச்சாலும் சாந்தமாக தானே இருக்கார். அதனால் இவனுக்கு தாங்கலையாம். அப்படி நம்ம திட்டி திட்டி பார்ப்போம், அப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல இருக்க மாட்டோமோன்னு. யாகமாவது என்ன நடந்தால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு கோபத்தில் கிளம்பணுன்னு முயற்சி பண்ணுறான். அங்கேருந்து கிளம்புறதுக்கு கிளம்பிட்டான். என்னென்னா ஒரு அகம்பாவம், திமிரு, கோபம் மாத்திரம் வந்துடுதுன்னா நாம் என்ன பண்ணுறோன்னு நம்மளுக்கே தெரியாது. இவனும் முக்கியமானவன். இப்போ இவன் கிளம்பினான்னா இவனுக்கு வேண்டியவெல்லாம் நிறையா பேர் கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால என்னன்னா லோகத்துக்கே அமங்கலமாகும். ஏன்னா யாகம் ஆரம்பித்த யாகமானது நிற்குமோன்னு, ஆரம்பித்த யாகம் எக்காரணத்தை கொண்டு நிற்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் எதையுமே யோசிக்கலையாம். அவனுக்கு தன் அகம்பாவம், தன் ஸ்டேட்டஸ் தான் முக்கியம். அதுக்கு பங்கம் வந்துடுதுன்னா என்ன நடந்தால் எனக்கு என்னன்னு கிளம்பணுன்னு இப்படி கிளம்ப போகிறான். இப்படி அவன் கிளம்பும்போது பரமேஸ்வரனுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த பரமேஸ்வரனுடைய வாகனமாக இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரர் அங்கே இருக்காராம். பரமேஸ்வர பக்தன், அவருக்கு கோபம் வந்துடுதான். மேலே அவர் பேசுகிறார், அவர் சபிக்க ஆரம்பிச்சுட்டார். இப்படி தன்னுடைய நாதனாக இருக்கக்கூடிய தன்னுடைய குருவையோ தன்னுடைய தெய்வத்தையோ எவனாவது தன் நிந்த பண்ணான்னா அதை பார்த்துட்டு அங்கேயே உட்காண்டிருந்தான்னா அவனுக்கு அப்புறம் எப்படி பக்தி இருக்குன்னு அர்த்தம். தன் குருவை பற்றி யாராவது தப்பாக பேசினா ஒன்று போய் கண்டனம் பண்ணணும், இல்லாட்டி கிளம்பி போயிடுவா. இதுதானே இருப்பா. அப்படி இருக்கிறவன் தானே உண்மையான சிஷ்யன். இப்படி தன்னுடைய நாசனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை திட்டுறான்னொடனே நந்திகேஸ்வரர் மேலே அந்த தக்ஷனை பார்த்து கோரமான ஒரு சாபத்தை கொடுக்குறாராம். என்னன்னா, எந்த பிரம்ம வித்யை ரொம்ப முக்கியம், ஆத்ம தத்துவம் முக்கியம், ஜெகத்து பொய், பகவான் தான் சத்தியம், அதனால் ஜெகன்மிச்சே பிரம்ம சத்தியம் தான் உண்மைன்னு கபிலவாசுதேவன் உபதேசம் பண்ணாரோன்னோ அந்த ஆத்ம ஜானத்தை தான் உபதேசம் பண்ணார். அந்த ஆத்ம ஜானமானது உனக்கு வரக்கூடாதுன்னு சாபத்தை கொடுத்தார். எப்பேற்பட்ட சாபம் பாருங்களேன். என்ன கல்லா போ மண்ணா போனா ஏதோ சில வருஷங்கள் இருந்து திரும்ப பகவானுடைய சரணாரவிந்தத்தை பிடிச்சிட்டு நாம் அவனுடைய சரணாரவிந்த போய் சேர முடியும். ஆனால் இப்படி ஒரு சாபத்தை கொடுத்தான்னா இப்படி இந்த சம்சார சக்கரத்தில் உழண்டுட்டே இருக்க வேண்டிதான். அப்படி ஒரு சாபத்தை கொடுத்து உனக்கு என்னன்னா இந்த ஸ்திரீ சுகம், உலகத்தில் இருக்கிற விவகாரம், இந்த விஷயங்கள் தான் உனக்கு பெருசாக இருக்கும். அதனால் இது நம்பிட்டு இப்படியே வாழ்ந்துட்டு இருக்க போகிற, உனக்கு ஆத்ம ஜானம் சுத்தமாக வரப்போகிறது இல்லை. நீ பண்ணின இந்தனால உனக்கு இந்த தலை போய் அவருக்கு ஃப்யூச்சர் தெரியறதான். உனக்கு ஆட்டினுடைய தலை வரப்போகிறது, மனுஷ தலை போய் இப்படி இந்த தலையோடு நீ கொஞ்ச நாள் சஞ்சாரம் பண்ண போகிற, இப்படிலாம் நீ கஷ்டப்பட போகிற. பரமேஸ்வரன் நிந்த பண்ணியதுனால உனக்கு ஆத்ம ஜானம் வரக்கூடாது அப்படின்ற ஒரு சாபத்தை கொடுத்தார் தக்ஷனுக்கு. உடனே அதோட நிறுத்தலையா நந்திகேஸ்வரர். என்னென்னா, ஒரு தப்பு நடக்கும்போது அதை ஒன்று கண்டிக்கணும், இல்லை அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அதுதான் தர்மசாஸ்திரம். அவன் தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கானே, நம்ம வேடிக்கை பார்ப்போன்னு உட்காந்து செல்ஃபோன் எடுத்துன்னு வீடியோ எடுத்துன்னு இருந்தேன்னா அந்த நடக்கக்கூடிய பாப்பமானது உன் கணக்கிலையும் ஏறின்னு இருக்கு. நீ அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். அதனால் ஒரு தப்பு நடக்கிறதுனா ஒன்று அதை கண்டனம் பண்ணு. கண்டனம் பண்ணுறதுக்கு உனக்கு தெம்பு இல்லையா, அந்த இடத்துலே இருக்காத, எழுந்து போயிடு. இப்படி தர்மசாஸ்திரம் சொல்கிறது இல்லை. இங்கே இவன் தக்ஷன் நிந்த பண்ணுறான் பரமேஸ்வரனை. அங்கே வந்திருக்கிற மகரிஷிகள்லாம் என்ன பண்ணுறான்னா, நன்னா இருக்குது இந்த சண்டை வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை வம்பாக பார்த்துட்டு இருக்காளாம் நிறையா பேர். என்னதான் நடக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது 2 பேர் சண்டை போட்டுக்கிறான்னா எல்லாரும் பார்ப்பாலோனோ என்ன நடக்கிறது, என்ன திட்டுறான், அந்த சண்டையில் உள்ள ருச்சி, வம்புல உள்ள ருச்சி. அப்படி போல் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கேன். யாராவது ஒருத்தர் கண்டனம் பண்ணல இவன் பரமேஸ்வரன் சொல்கிறானே, ஒன்று அவன் எதாவது இடைஞ்ச பண்ணிக்கணும், அந்த மாதிரி எதாவது இடைஞ்ச பண்ணானா, இல்லை பொண்ணை ஒழுங்காக பார்த்துக்கலன்னா சொல்கிறது சரி. பொண்ணையும் தன்னுடைய சரீரத்தில் பாதி சரீரத்தை கொடுத்துருக்கார் பரமேஸ்வரன். இப்படி இருக்கும்போது இவனை நிந்திர பண்ணும்போது இப்படி இதை பார்த்து நீங்கள் எதுவும் சொல்லாமல் இருக்கலோன்னு, அதனால் உங்களுக்கு ஒரு சாபம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். பொதுவாக இது பிராமணாளுக்குன்னு உள்ள சாபம்னு தான் நிறையா நாளாக இது சொல்லி நானும் கதையில் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் இந்த தடவை விஸ்தாரமாக பார்க்கும்போது ஒரு இடுக்கு இருக்குது இதில். என்னென்னா, எல்லா பிராமணர்களுக்கும் என்ன சாபம் கொடுத்தாருன்னா, நீங்கள் கண்ட இடத்துல எல்லாத்தையும் திம்பேல். வேதம் உங்களுக்கு ஆத்ம ஜானத்துக்காக உள்ள வேதத்தை நீங்கள் உதர போஷணம், சரீர வயத்தை வளர்க்குறதுக்காக விற்க ஆரம்பிச்சிருவேல். அப்புறம் ஆச்சாரம் இவைகள் எல்லாம் 4 பேர் பார்த்தா தான் ஆச்சாரம். வீட்டுக்கு போனால் ஒரு ஆச்சாரமும் இருக்காது, இப்படி தாம்பிகமாக ஒரு ஆச்சாரம் இருக்கும். இப்படி உங்களுக்கு விருத்தி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பணம்னு அலைய கிடவுது அப்படின்ற சாபத்தை பிராமணர்களுக்கு கொடுத்தார். அது உண்மையாக கொடுத்தார். ஆனால் அதில் ஒரு இடுக்கு கொடுத்தார். யார் இந்த தக்ஷன் மாதிரி இருக்கிறவனை அவலம்பிச்சு இருக்காளோ அவள் இப்படி ஆகட்டும்னு ஒரு இடுக்கு கொடுத்துருக்கார். நல்ல வேலை எல்லாருக்கும் இந்த சாபத்தை கொடுத்தாருன்னா என்ன பண்ணுறது. எத்தனையோ நல்ல மகாத்மாக்கள்லாம் இருக்காளோன்னு. அதனால் இந்த தக்ஷன் மாதிரி உள்ளவர்கள் யார் அவன் பின்னாடி போகிறாலோ அவெல்லாம் இப்படியே இருக்க கிடவுது
அப்படின்னு இந்த வேதமாகிறது அவர்களுக்கு நன்மை கொடுக்கறதுக்காகவும் பாரமார்த்திகம் அதுக்குன்றத தோணக்கூடாதுன்ற மாதிரி பண்ணி பணம் பணம் பணம்னு அலையணும், எங்கே பார்த்தாலும் அதை சாப்பிடணும், ஆச்சாரமே இருக்காது. அப்படி ஆச்சாரம் இருந்தாலும் 4 பேர் பார்க்கும்போது தான் மடின்னு சாப்பிடுவா, பாக்கி நேரம்லாம் இப்படி இருப்பான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சாபத்தை யார் தக்ஷன் மாதிரி உள்ளவர்கிற அனுஷ்டானம் அவன் பின்னாடி போயிட்டு அவன் வழியில் இருந்துட்டு அவனுக்கு சலாம் கூட்டின்ட்டு அவன் ஒரு பதவியில் இருக்கானேன்றதுக்காக அவனை சந்தோஷப்படுத்திட்டு யாரெல்லாம் சுற்றுறாலோ அப்படி அவருக்கு அந்த மாதிரி இருக்கிறவளுக்கு இந்த மாதிரி சாபமானது வரட்டும்னு சொல்லிட்டு இப்படி இருக்கக்கூடியதுன்னு இந்த பிராமணர்களை பார்த்து நிந்த பண்ணினார். இப்படி பிராமணர்களை இவர் சபித்த உடனே அதில் வேற யாரும் எதுவும் பேசலை, இந்த பிருகு மாத்திரம் பேசுகிறாராம். மேலே திரும்ப நந்திகேஸ்வரனுக்கு சாபம் கொடுப்பது போல் அவர் பேசுகிறார். எனக்கு தெரிஞ்சு இந்த பிருகு இந்த தக்ஷன் பின்னாடி சுற்றின்னு இருப்பார் போல இருக்குது இந்த பிருகு, அதனால தான் அவருக்கு கோபம் வந்திருக்கு. அதனால் இந்த பிருகு கோபிச்சுட்டு மேலே பேசுகிறாராம். என்னென்னா, தக்ஷன் மாமனார் பரமேஸ்வரன் மாப்பிள்ளை அவாக்குள்ளே சண்டை போட்டுண்டா சாபத்தை கொடுத்துண்டா, சம்பந்தமே இல்லாமல் பார்க்க வந்த எங்களுக்கெல்லாம் நீ ஏன் சாபத்தை கொடுக்குற? நந்திகேஸ்வரர் சொல்லும்போதே என்ன சொன்னார்? யார் தக்ஷன் மாதிரி இருக்கிறவனை அவலம்பிச்சா இருக்காளோ அவள் தானே சொன்னார், நீ ஏன் தக்ஷன் பின்னாடி போகிற? அப்போ நீ தக்ஷன் அவலம்பிக்கிறேன் இதுலேயும் தெரியறதுன்னு போல் இருக்குங்க கூடமாக. அதனால் யாரும் பேசாத போது பிருகு மாத்திரம் என்ன சொன்னார்னா, அவர் ஒரு சாபத்தை கொடுக்குறார். எனக்கு தெரிஞ்சு அது ஒரு லாஜிக்கான சாபமாகவே இல்லை. யார் பரமேஸ்வரனை ஆராதனை பண்ணுறாலோ அவர்களுக்கு இந்த சாஸ்திரம் இந்த விஷயங்கள்லாம் சத்தியம் அசத்தியமாக தொடட்டும், நாஸ்திகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்றதுனால ஒரு அந்த மாதிரி ஒரு சாபத்தை கொடுக்குற. இது புரியாத மாதிரி இருக்குது. பரமேஸ்வரனே ஆஸ்திகன்தான் பரமேஸ்வரன் வழிபட போகிறான், அப்படியும் வழிபட்டாலே அவன் ஆஸ்திகனாக ஆகிட்டான், அப்புறம் எப்படி நாஸ்திகனாக ஆக முடியும்? அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, சாஸ்திரத்துலேயும் எதையும் அவர்களுக்கு ஸ்ரத்த இல்லாதபடிக்கு போக கிடவுதுன்னார். அப்படி ஒரு பரமேஸ்வரன் திருவதி ஆராதனை பண்ணி நிறையா பேர் க்ஷேமத்தை தான் அடைஞ்சிருக்கா. அதனால் இவர் கொடுத்த சாபத்தை பரமேஸ்வரன் அந்த ஒரு தன் விஷயமாக வரும்போது பரமேஸ்வரன் ஏற்றுன்ட்டார். தன்னை ஆசிரியித்த பக்தர்கள் வீணாக போகக்கூடாதுன்றதுக்காக இதை லூஸ் பண்ணி விட்டுட்டாரோன்னு எனக்கு தோன்றது. அதனால் இந்த பிருகு கொடுத்த சாபத்தை பரமேஸ்வரன் அதை லூஸ் பண்ணி விட்டா மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பரமேஸ்வரனுடைய திருவடி ஆராதித்து சாஸ்திரங்களில் அவனுக்கு நாட்டம் இல்லாதபடிக்கு நாஸ்திகனாக போகக்கூடாதுன்னா, உலகத்தில் பார்த்தா பரமேஸ்வரனுடைய திருவடி ஆசிரியிச்சு தான் நிறைய பேர் ஆஸ்திகர்களாக மாறி நல்ல வழியில் இருந்துட்டுருக்கா. அதனால் இது பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணிட்டாருன்னு தான் தோன்றது அந்த பிருகுனுடைய பிராமண சாபத்தை இப்படிலாம் சொல்லி. ஆனால் இன்னொன்று ஒன்று இருக்குது, அதில் ஒரு இடுக்கு போல் அந்த பிரம்மரிஷியோடைய வாக்கு சத்தியமாகணுன்றதுக்காக இந்த நம்ம காசியில் பார்ப்போம் பாருங்க, இந்த பரமேஸ்வரன் மாதிரியே சில பேர் இருப்பா, உடம்பு முழுக்க சாம்பலை பூசிண்டு. அப்புறம் இந்த பிரம்மவர்தராகான்னு பரமேஸ்வரன் அந்த இதை வச்சுன்னு அகோரிகள் மாதிரி இருக்காளே, அவர் அந்த மாதிரி பொதுவாக நம்ம சாஸ்திரத்தில் அந்த மாதிரி இருக்கிறது விருத்தம்தான். அது இப்போ சந்நியாசம்ன்றது ஒத்துண்டது, சாஸ்திர பிரகாரம்னு பார்த்தா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா சாஸ்திர பிரகாரம் உனக்கு ஒன்று சந்நியாசத்தை வாங்கிட்டு அது எப்படி இருக்கோ அப்படி இருக்கணும், இல்லையா உனக்கு விவரம் தெரியறதுன்னா நீ பிரம்மச்சாரியாக இருந்தேன்னா அதனுடைய அனுஷ்டானங்களை பண்ணணும், கிரகஸ்தனாக இருந்தால் அதனுடைய அனுஷ்டானம் பண்ணணும், எந்த மதத்தில் எந்த குலத்தில் பிறந்தாலும் சரி. அதனால் இப்படி சாஸ்திரோக்தமாக வாழணும்னா இது அவர் வாக்கும் சத்தியமாகட்டும்ன்றதுக்காக இந்த மாதிரி சில பேர்கள் இருக்கால்ல, அவர்கள் இருக்கா. ஆனால் அவர் நாஸ்திகர்களாக இருக்கிற மாதிரி தெரியலையே, அவர்கள் பரமேஸ்வரனை தானே வழிபடுறா. அதனால் இந்த பிருகுனுடைய சாபமானது ரொம்ப பலிக்கலையோன்னு தோன்றது. இப்படி ஒரே சாபம் கொடுத்து அல்லோல கல்லோலப்பட்டு அங்கேருந்து எல்லோரும் அவரவர்கள் கிளம்பினார்கள். அப்படி கிளம்பணும்னு நினச்சாலும் அங்கே பரமேஸ்வரன் எல்லாரையும் நிறுத்தி இந்த யாகமானது நிற்கக்கூடாது அப்படின்றதுனால இந்த தக்ஷன் எல்லாம் அவன் கிளம்பிட்டான். தக்ஷன் இல்லாமையே இந்த எல்லா பிரம்மரிஷிகளையும் வரையும் வச்சுட்டு இந்த சத்திரயாகமானதை பூர்த்தி பண்ணி கங்கா யமுனை எந்த இடத்துல சேர்றதோ அந்த இடத்துல அவபிரத ஸ்நானம் பண்ணி எல்லோரும் அவரவர்கள் வீட்டுக்கு கிளம்பினார்கள் அப்படின்னு இந்த சத்திரயாகத்தை பூர்த்தி பண்ணினார். இது தக்ஷனுடைய சிவன் அதுதான் இந்த அத்தியாயத்தில் முக்கியமாக வருது. அவரவர்கள் சாபத்தை கொடுத்தது இது இருக்குது. மேலே அவன் பரமேஸ்வரனை நிந்த பண்ணணுன்றதுக்காகவே ஒரு யாகம் பண்ணுறான். அது யாகம் பண்ணி அப்புறம் என்ன ஆச்சுன்றதை மேலே 3, 4, 5 அத்தியாயத்திலலாம் பார்ப்போம். மேலே எல்லோரும் இந்த 2வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அத்விதீயோऽध्यायः விதுரௌவாச பவே ஷீலவதாं ஸ்ரேஷ்டே தக்ஷோ துஹித்ருவத்சலः வித்வேஷம் அகரோத் கஸ்மாத்
अनादृत्य आत्मजां सतीं कस्तं चराचरगुरुं निर्वैरं शान्तविग्रहम् आत्मारामं कथं द्वेष्टि जगतो दैवतं महत् एतदाख्याहि मे ब्रह्मन् जामातुः श्वशुरस्य च विद्वेषस्तु यतः प्राणान् तत्यजे दुस्त्यजान् सती। मैत्रेयोवाच पुरा विश्वसृजां सत्रे समेताः परमर्षयः तथामरगणाः सर्वे सानुगामुनयोग्नयः तत्र प्रविष्टं ऋषयः दृष्ट्वार्कमिव रोचिषा भ्राजमानं वितिमिरं कुर्वन्तं तन्महत्सदः उदतिष्ठन् सदस्यास्ते स्वधिष्ण्येभ्यः सहाग्नयः ऋते विरिञ्चं शर्वं च तद्भासा आक्षिप्तचेतसः सदसस्पतिभिः दक्षः भगवान् साधु सत्कृतः अजलोकगुरुं नत्वा निशसाद तदाज्ञया प्राङ्निषन्नं मृडं दृष्ट्वा नामृष्यत् तदनादृतः उवाच वामं चक्षुभ्याम् अभिवीक्ष्य दहन्निव श्रूयतां ब्रह्मर्षयो मे सह देवाः सहाग्नयः साधूनां ब्रुवतो वृत्तं नाज्ञानात् न च मत्सरात् अयं तु लोकपालानां यशोघ्नः निरपत्रपः सद्भिराचरितः पन्थाः येन स्तब्धेन दूषितः एष मे शिष्यतां प्राप्तः यन्मे दुहितुरग्रहीत् पाणिं विप्राग्निमुखतः सामित्या इव साधुवत् गृहीत्वा मृगशावाक्ष्याः पाणिं मर्कटलोचनः प्रत्युत्थान अभिवादार्हे वाचापि अकृतनोचितं लुप्तक्रियाया शुचये मानिने भिन्नसेतवे अनिच्छन्नप्यदां बालां शूद्रायेमोषतीं गिरं प्रेतावासेषु घोरेषु प्रेतैः भूतगणैर्वृतः अटति उन्मत्तवन्नग्नः व्युप्तकेशो हसन् रुदन् चिताभस्मकृतस्नानः प्रेतस्रङ् अस्थिभूषणः शिवापदेशो ह्यशिवः मत्तो मत्तजनप्रियः पतिः प्रमथभूतानां तमो मात्रात्मकात्मनां तस्मा उन्मादनाथाय नष्टशौचाय दुर्हृदे दत्ताबत मया साध्वी चोदिते
परमेष्ठिना मैत्रेयोवाच विनिन्द्यैवं स गिरिशम् अप्रतीपम् अवस्थितम् दक्षोऽथात उपस्पृश्य क्रुद्धः शप्तुं प्रचक्रमे अयं तु देवयजन इन्द्रोपेन्द्रादिभिर्भवः सहभागं न लभतां देवैः देवगणाधमः निषिध्यमानः सदस्य मुख्यैः दक्षो गिनित्राय विसृज्य शापम् तस्माद्विनिष्क्रम्य विवृद्धमन्युः जगाम कौरव्य निजं निकेतनम् विज्ञाय शापं गिरिशानुगाग्रणीः नन्दीश्वरो रोषकषाय दूषितः दक्षाय शापं विससर्ज दारुणम् ये चान्वमोदन् तदवाच्यतां द्विजाः ययेतन्मर्त्यमुद्दिश्य भगवती अप्रतिद्रुही द्रुह्यत्यज्ञः पृथग्दृष्टिः तत्त्वतो विमुखो भवेत् गृहेषु कूटधर्मेषु सक्तो ग्राम्य सुखेच्छया कर्मतन्त्रं वितनुते वेदवाद विपन्नधीः बुद्ध्या पराभिध्यायिन्या विस्मृतात्मगतिः पशुः स्त्रीकामः सोऽस्त्वतितरां दक्षो बस्तमुखोचिरात् विद्याबुद्धिः अविद्यायां कर्ममय्यामसो जडः संसरन्त्विह ये चामुम् अनुशर्वावमानिनम् गिरश्रुतायाः पुष्पिण्याः मधुगन्धेन भूरिणा मत्रा च उन्मथितात्मानः सम्मुह्यन्तु हरद्विषः सर्वभक्षा द्विजावृत्यै धृतविद्यातपोव्रताः वित्तदेहेन्द्रियारामाः याचका विचरन्त्विह तस्यैवं ददतः शापम् श्रुत्वा द्विजकुलाय वै भृगुः प्रत्यसृजच्छापम् ब्रह्मदण्डं दुरत्ययम् ब्रह्मव्रतधरा ये च तान् समनुव्रताः पाखण्डिनस्ते भवन्तु सच्छास्त्रपरिपन्थिनः नष्टशौचा मूढधियः जटाभस्मास्थिधारिणः विशन्तु शिवदीक्षायां यत्र दैवं सुरासवम् ब्रह्म च ब्राह्मणांश्चैव यद्यूयं परिनिन्दथ सेतुं विधारणं पुंसाम् अतः पाखण्डमाश्रिताः एष एव हि लोकानां शिवः पन्थाः सनातनः यं पूर्वे चानुसन्तस्थुः यत्प्रमाणं जनार्दनः तद्ब्रह्म परमं शुद्धं
सतां वर्त्म सनातनं विगर्ह्य यातपाषण्डं दैवं वो यत्र भूतराट्। मैत्रेय उवाच तस्यैवं वदतः शापं भृगोस्स भगवान् भवः निश्चक्राम ततः किञ्चित् विमना इव सानुगः। तेऽपि विश्वसृजः सत्रं सहस्रपरिवत्सरान् संविधाय महेश्वासः यत्रेज्य ऋषभो हरिः। आप्लुत्य अवभृतं यत्र गङ्गा यमुनयान्विता विरजेन आत्मना सर्वे स्वं स्वं धाम ययुस्ततः। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे दक्षशापो नाम द्वितीयोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।